வரவேற்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக தேவனை ஸ்தோத்திருப்போம். கர்த்தர் கிருபையாய் 10 மாதம் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் கடைசி வாரத்தில் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். அது உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்கிறீங்களா? உபாகமம் 32:10. பாலான நிலத்திலும் உலையிடத்தில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் அப்பா, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய செவியை இருதயத்தை நீ திறக்க வேண்டுமாய் நல் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்கிற கிருபை உள்ள வாக்குத்தத்த வசனம், அதை எடுத்துக்கொள்ளுவோம். 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, முதலாவது நம்மை கண்டுபிடித்தார். எந்த இடத்துல? பாலான் நிலத்திலும் ஊலையிடுகிற அவாந்திர வெளியிலும் கண்டுபிடித்தார். யாக்கோபை இந்த நாளில் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். 2வது நம்மை நடத்தினார். 3வது உணர்த்தினார். 4வதாக கண்மணி போல நம்மை காத்தருளினார். இந்த நாளில் இந்த வருஷத்தின் துவக்க முதல் ஜான்வரியிலிருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்க. 10 மாதம், கடைசி 4 மாதத்தில் இந்த 10வது மாதத்தில் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இந்த வாரத்தில் 11வது மாதத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம் இல்லையா? கர்த்தர் கிருபையாக நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நிச்சயமாக நமக்கு ஜீவன், சுகம், பலன் கொடுத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். ஃபஸ்ட்டு நம்மளை அழைத்திருக்கிறார். அடுத்தது நம்ம இடம் நடத்தினார். 3வதாக உணர்த்தினார். பல சந்தர்ப்பங்களில் உணர்த்தி இருக்கிறார். 4வதாக கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். நிச்சயமாகவே நமக்கு ஜீவன், சுகம், பலன் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லை ஜான்வரியில் இருந்தவங்க இல்லையா? நேற்று இருந்தவங்க இல்லை, காலையில் இருந்தவங்க இல்லை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஆராதிக்க ஒரு நேரத்தை கொடுத்தார். கர்த்தர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். உணர்த்தினார். அதே போல் முதல்ல கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல காத்தருளினார். அதனால தான் வேதத்தில் எடுத்து வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார். கர்த்தர் முதல்ல அடிக்கடி தண்ணீர் காய்ச்சி காப்பாற்றி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு வரும் நாட்களில் நான் உன்னை காத்துக்கொள்ளுவேன். இதுவரைக்கும் உணர்த்தினார், அழைத்தார், கண்டுபிடித்தார், நடத்தினார், கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிற தகப்பன் இந்த நாள் துவங்கி நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் 52ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகத்தில் 52:12 பின்பகுதி, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இப்போ உங்கள் பிறகே காக்கிறவராய் இருப்பார். அடுத்தது வாசிங்க, முதல்ல வாசிங்க. அவர் தாமே முன்பாக போகிறார், பின்பே காக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீகாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர். எடுத்து வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்போ நமக்கு முன்பாக யார் நடந்து போறான்? தடைகளை நீக்கி போடுகிற முன்பாக கடந்து போகிறார். இந்த 10 மாதம் கடந்து இந்த மாதத்துக்குள்ள முடிஞ்சிட்டு 11வது மாதத்துக்குள்ள போகும்போது தடைகளை நீக்கி போடுகிறவர் இந்த நாள்ல கடந்து போறார். நம்மை கண்டுபிடித்தார்,
நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல பாதுகாக்கிறவர், இரவும் பகலும் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு, உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்கிறார். 45ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் 2வது, நான் உனக்கு முன்பாக போய் தடைகளை நீக்கி போடுகிறது மாத்திரமல்ல, நான் என்ன செய்ய போறேன், உனக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை நான் செவையாக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஏனென்றால் ஏசாயா புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்றார். நம்ம ஏதோ நினைவுல வந்திருக்கலாம், ஏதோ வழியில் இப்படி போனா நடக்கும்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கண்டுபிடித்திருக்கிறேன், உன்னை கண்டுபிடித்தது மாத்திரம் நடத்துறேன், உன்னை உணர்த்துறேன், நான் உன்னை இரவும் பகலும் நான் காத்து கொள்ளுவேன். உன் வழிகள் அல்ல என் வழிகள், உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள். அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோவானில் சுசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 6வது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாள் துவங்கி அவர் வலியும், அதாவது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 41ஆம் அதிகாரத்தில் 14, உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த தாங்குகிற கர்த்தர் இந்த நாளில் யார் யார் வாழ்க்கையில் கர்த்தர் வழி நடத்தினாரு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்வோம், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அங்கே யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். அதே தகப்பன் இந்த நாள்லையும் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். அதனால தான் அழைச்சி வந்திருக்கிறார், தேவ சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். அதனால அந்த யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் அந்த 7ஆம் அதிகாரத்தில் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதானால் நடந்து போகிறான். அந்த சூரியன் அஸ்தமாயிற்று, என்ன செய்யறதுன்னே தெரியல. 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் அந்த 10ஆம் வசனத்துக்கு வாங்க, 10-11 வாசிமா. யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போகிற பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி, எங்க இப்படி அஸ்தமிட்டு அவன் வெறுமையா வர்றான். அதுக்கு பிறகு போறதுக்கு அவனுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இருட்டான இடம், அங்கே லைட் இருந்துச்சா, அந்த வனாந்திரம். அதனால தான் இன்னைக்கு சொன்னபோது யாக்கோபை குறித்தா சொன்னார், அவனை கர்த்தர் கண்டுபிடித்தார். அங்கே வனாந்திரத்தில் போகிறான், அந்த போகும்போது கர்த்தர் சொல்லிட்டு 13-14 எடுத்து வாசிங்களேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும். அந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சார். படுத்திருக்கிற அந்த நிலையில அஸ்தமான போது, நம்ம வாழ்க்கையில கூட பல சந்தர்ப்பங்கள் அஸ்தமாய் என்ன செய்ய தெரியாம நம்ம தவிக்கிற நேரம் போல அவன் இருந்திருக்கான். அப்போ கர்த்தர் உணர்த்துறார், நான் அவன் எப்படி, நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த இடத்துக்கு அவன் கரையம் பண்ணானா வெறுமையா போனவன். அதே போல அடுத்த வசனம் பாருங்க, சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். வெறுமையா இருக்கிறவன், தனி ஆளா இருக்கிறவனை சந்ததியை பத்தி பேசுறார். 15ஆம் வசனம் பாருங்க, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ சொல்லிட்டு அடுத்து 15ஆம் வசனம் வாசிங்களேன், நான் உன்னோடே கூட இருந்து. நீ போகிற இடத்துல, இந்த வசனத்தை யாக்கோபுக்கு மாத்திரம் சொல்ல, 2025 அக்டோபர் மாதத்துல இந்த நாள்ல கர்த்தர் சொல்றார், நம்ம பார்த்து நான் உன்னை கண்டுபிடித்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது சொல்றேன், நான் உன்னோடே கூட இருந்து. பாருங்க, இன்னும் நம்மளோட கர்த்தர் இருக்கிறார். அதனால் இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார், நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை, இன்னைக்கு நம்ம அழைச்சிருக்கிறார் இல்லையா. நான் உன்னோட இருந்து, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து போகிற இடத்துல கர்த்தர் காப்பாற்றுகிறவரா இருக்கிறார்.
இந்த நாள்ல நம்மோட இருக்கிறது மாத்திரமல்ல, காப்பாற்றுகிற கர்த்தர். ஆமேன் சொல்லலாமா? நிச்சயமா என்னோட இருக்கிறார் என்று சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. என்னை கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, என்னை காப்பாற்றுகிறார். அடுத்தது, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை கண்டுபிடித்திருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறேன் இருக்கிறார். சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடாதிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, 31ஆம் அதிகாரத்துக்கு, அதே 31ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். அது அவங்க 29 கீழே இருக்கும் பாருங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமையை பாருங்க. அவங்க மாமனார் அவனுக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு அவனுக்கு ஸ்ட்ராங்கா பேக்ரவுண்ட் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? இடைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இல்லையா? அதானே நம்ம வர்ஷிப்ல ஆண்டவர் பேசினார் இல்லையா? அப்போ அந்த பலம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக இடைப்படுவார். அவன் சொல்ற என்ன, உங்க தேவனாகிய கர்த்தர் நன்மை மாத்திரம் உங்ககிட்ட பேசணும், வேற எதுவும் பேசாத. அதே 39ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. 39 38 39. இந்த 20 வருஷம் சொல்றான் பாருங்க. இந்த இடத்துல அவன் திரும்பி அந்த தேசத்துக்கு போறான். அப்போ தேவனுக்கு முன்பாக அறிக்கை இடுறான். அவன் மாமாட்ட சொல்றான், என்ன சொல்றான்? இந்த 20 வருஷம் அன்னைக்கு 28ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல ஆண்டவர் அவனோட பேசி இந்த வசனம் வரைக்கும் 20 வருஷம் கடந்துருச்சு. கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார். அதை செய்யும் போது 20 வருஷம் அவன் பட்ட பாடுகளை வருஷப்படுத்துறான். எடுத்து வாசிப்போம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை, உம்முடைய மந்தையில் கடாக்களை நான் தின்னவில்லை. அவனுடைய சூழலை வரிசையா ஒவ்வொன்றா, நான் திருப்தியா நான் சாப்பிடல, நான் என்னுடைய ஜீவன் 20 வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தில் சொல்றான். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் அவனோட இருந்தார். 14 வருஷம் கஷ்டப்பட்டான். 10 தடவை அவர் மாமா சேலரி மாத்திட்டார். ஆனா 32ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த, அந்த இடத்துல சொல்றாமா, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்க கடந்து வந்திருக்கிற இந்த நாள்ல உங்களை கண்டுபிடித்தார், உங்களை நடத்தினார், உணர்த்தினார். எப்படி? அவர் பாராட்டின தயவிற்கும் தேவனுடைய வார்த்தை, சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைக்கும் நாம் எவ்வளவு வேணும் பாத்திரனவா? நம்ம இந்த ஆசீர்வாத தகுதியா? யோசிச்சு பாருங்க. தகுதியே இல்லை, ஆனா கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், நம்மை உணர்த்தி இருக்கிறார், நம்மை கண்மணி போல ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆனா யாக்கோபுக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு இரக்கம் பாராட்ட அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அதனாலதான் நாகூம்ல 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். நாகூம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் வாசிங்க. நாகூம் 2:2. அவர்களை வெறுமையாக்கினாலும் கெடுத்து இது 2 காரியம் பாருங்களேன். அதாவது நம்ம ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன் இல்லை, ஆனா கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அந்த நாள்ல யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. உங்களை சுற்றி வெறுமையாக்கிறவர் இருக்கலாம், கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிறது. அதை சொல்லும் போது அடியேனுக்கு கர்த்தர் பாராட்டின தயவிற்கும் சத்தியத்திற்கும் நான் ஏமாத்திரம் வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன்.
ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம்? 2 பரிவாரங்களுடன் திரும்பி வர செய்தார். 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த நிறைவை குறித்து பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 11ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமான. என்ன சொல்றான் இவன்? ஏசாவை கன்வின்ஸ் பண்ணலாம், எல்லாம் எடுத்துட்டு போறான். இவன் பயந்துட்டு போனவன் தான். 28ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு கர்த்தர் பாராட்டின தயவும் சத்தியமும் அவன் சொந்த அண்ணனை பார்க்க வைத்திருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருந்திருந்து கர்த்தர் இந்த மாதத்துல நிறைவுக்குள்ள கொண்டு வர போறார். யாரோட நீங்க ஒப்புரவாகாம இருந்தீங்களோ நிறைவானவர்களா நீங்க போக போறீங்க. என்ன சொல்ல போறீங்க நீங்க? அவன் எனக்கு நிறைவானது உண்டுன்னு சொல்றான். 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். யார் சொல்றா? யாக்கோபு சொல்ற, கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் உங்களுடைய. இதுவரைக்கும் வெறுமையா தேவையோட நம்ம மாடிப்படியில் ஏறி தேவசம் வந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தருடைய வாக்குத்தத்தனை அனுகிரகம் செய்திருக்காமன்னு சொல்லுங்களேன். நமக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்ய போறாரு. எனக்கு போதுமானது உண்டு. அந்த போதுமான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா இந்த வாக்குத்தத்தத்தை பொய்யுரையாத தேவன். அதான் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி என்ன பண்ண போறார்? உன்னை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை இதை விசுவாசிக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த வாக்குத்தெல்லாம் நமக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை அன்னைக்கு யாக்கோபுக்கு செய்தார். இன்னைக்கு நமக்கு செய்ய அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். 2வது ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதை எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். 6:11. ம் 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 உட்கார்ந்தார். ம் 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 இப்போ கிதியோனை பத்தி இங்க பார்க்குறோம். இந்த நிலையில கிதியோனுடைய வாழ்க்கை பயந்து போய் நிற்கிற வாழ்க்கை. அந்த 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் எடுத்து வாசிச்சிங்கன்னா என்ன பண்ணாங்க? ஆண்டவர் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு இஸ்ரேல் மக்களை? அவர்கள் செய்த முதல் 2 வசனம் எடுத்து வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கதை செய்ததினால் அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷ காலம் மீதியானரின் கையில் எங்க கொடுத்துட்டாரு? மீதியான் 7 வருஷம் கொடுத்துட்டார். எல்லாம் பயந்து போய் என்ன நடக்குது? பொல்லாப்பு செய்ததின் நிமித்தமாக போயிட்டார். ஆனா கர்த்தருடைய வழி வேற வழி. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, பயந்து போய் நிக்கிற யாரு? மிகவும் எளிமையான கிதியோன் கிட்ட கர்த்தர் போறார். போய் அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி. பாருங்க, பயந்து போய் இருக்கிறவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பராக்கிரமசாலி. அதான் இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நம்மை அவாந்தர வெளியிலையும் வெறுமையாக்க நிலையம் பாலா நிலத்திலையும் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிற பாதையில, வெறுமையான பாதையில கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து என்ன பண்றாரு? நடத்துறாரு, உணர்த்துறாரு, நம்ம கண்மணி போல பாதுகாக்கிறாரு. அன்னைக்கு யாக்கோபை பார்த்தாரு, இன்னைக்கு 2வது கிதியோன் பயந்து போய் இருக்கிறான், அவனை கண்டுபிடிச்சார். மீதியாண்ட ஒப்பு கொடுத்தார். திருப்பி ரட்சிப்பு இல்லை, அவன் பயந்து போய் இருக்கிறான். நம்ம வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு பரிசுத்தவான்கிட்ட இணைத்து நம்ம பார்க்கணும். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு, அப்போ என்னை நீ கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனால் கிதியோனை போல நான் பயந்து இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தனை பராக்கிரமசாலி. அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். இந்த நாள் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தான். நான் பயந்து போய் இல்லை, தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். அன்னைக்கு கிதியோனுக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் என்னோட பேசிட்டு இருக்கிறார். நான் அதனால தான் அந்த கிதியோனை எங்க கொண்டு வர்றாரு? எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அந்த விசுவாச பட்டியல்ல வர்றாரு. யார் வர்றா? வாசிங்க. 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:32. என்ன சொல்லுவேன்? என்ன முதல் அவ யார் வர்றா? அந்த கிதியோனை கொண்டு வர்றாரு.
அன்னைக்கு நம்ம விசுவாச பட்டியல் நம்ம நிற்கணும் இல்லையா? விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கேட்கிறாரு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பயந்து போய் இருக்கிற பராக்கிரமசாலின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்த்தும் ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலினி. அதனால தான் யோவேல் 3:10 பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. எடுத்து வாசிக்கும் 2 கொரிந்தியர் 13:5 எடுத்து வாசிப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களையே நீங்களே சோதித்து பாருங்கள். அது 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். விசுவாசம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அது கேட்கணும் நம்ம மனசுக்குள்ள. அடுத்தது பாருங்க, அடுத்தது அதே வசனத்தை தொடர்ச்சியா வாசிங்க. உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு. அடுத்தது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? இதையும் நம்ம பார்க்கணும். விசுவாசம் இருக்கு நம்ம அறிக்கையிடுவோம். அப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு? நமக்கு பல சந்தர்ப்பங்கள் எப்படி யோசிக்கிறோம், ஆண்டவர் இருந்திருந்தா எனக்கு இது நடந்திருக்காது, நான் இப்படியே என் துக்கத்தோடு இருக்கணும். ஆனால் இல்லை, ஆண்டவர் உங்களோட தான் இருக்கார். உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துறது தான் அவருக்கு பிரியம். என்னாகும் 24:1 என்ன இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்ம அவரோட இருக்கும்போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 32:10 நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லை, யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது கர்த்தருடைய கிருபை. அன்னைக்கு பராக்கிரமசாலின்னு சொல்லி ஒரு எளியவனை பார்த்து கர்த்தர் சொன்னார் கிதியோனை. இன்னைக்கு நம்ம எளியவர்களா வலியவர்களா ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த நாள் நமக்கு வருது, நீ பராக்கிரமசாலி. ஆமென் சொல்லுங்க. நான் பராக்கிரமசாலி. கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்ற போறார். வெறுமையாக்கலாம். எனக்கு வர்ற வருமானமாகிய திராட்சை அழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணது போல இஸ்ரவேல் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் என்னை குழியிலிருந்து எடுத்து மேன்மைப்படுத்துவார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்று கொண்டு அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும்னா விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கணும். 3வது ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவன் பாருங்க, அவன் சிம்சோன். அவன் பாருங்க 6வது வசனம் என்ன சொல்லுது? ஆவி இறங்கினதினால் ஒன்றும் இல்லாதிருந்தும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, உங்க கையில எது இருக்கணும் அவசியம் இல்லை, விசுவாசம் இருக்கணும், ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கணும். ஆண்டவரை நம்பி வாழ்ற வாழ்க்கைக்குள் இருந்தா அவன் என்ன நடந்துச்சான்? ஒன்றும் இல்லாதிருந்தும் கிழித்து போட்டான். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நியாயத்தை எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். அந்த வாக்குத்தத்தத்தை ஒன்றுமில்லாதிருந்து அவன் ஜெயம் பெற்றான். அவனாலதான் விசுவாச பட்டியல் அவன் வர்றான். வந்துட்ட மாத்திரமல்ல, 15ஆம் அதிகாரத்துல 18வது 19வது வாசிங்க. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் காப்பாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அவனை காப்பாற்றுவார். அதே நம்மை காப்பாற்ற உண்மை நீதியும் உள்ள தகப்பன் என்ன சொல்றார் வாசிங்க. தாகம் அடைந்து இப்ப பாருங்க, இது தேவை உள்ள நேரத்தில் அவனுடைய அங்கலாய்ப்பு. அதோட நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவரே, சிம்சோனுக்கு இரக்கம் பாராட்டினீங்க. அத அந்த அடுத்த 19 வசனம் வாசிங்க. அவன் தாகத்துல அவன் பாடி சாகணுமான்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? தண்ணி எப்படி கொடுத்தாராம்? லேகின் பள்ளத்தை திறந்து ஒரு ஃபவுண்டனையே கர்த்தர் கொடுத்தார். இந்த 10வது மாதம் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு தேவையோடையே வந்திருக்கலாம், தாகத்தோடையே வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது, அன்னைக்கு சிம்சோனுக்காக ஒரு பள்ளத்தாக்கை உடைக்க பண்ணி ஒரு நீரூற்றை உண்டாக்கின கர்த்தர் இந்த நாள்ல நம்மை கண்டுபிடித்திருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை உணர்த்துகிறார். கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை கண்டுபிடித்திருக்கிறார், நம்மை நடத்துகிறார், உணர்த்துகிறார், நம்மை பாதுகாப்பார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். 4வது ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னா வேதத்தில் எபிரேயர் 11:32 தீர்க்கதரிசிகள் என்று இழைக்கப்பட்டிருக்கு. வாசிங்க 17:1 வாசிங்க.
என்ன சொல்றான்? எலியா என்ன சொல்றான்? என் வாக்கின்படி அன்றி எந்த எவ்வளவு தைரியமா சொல்றான் ராஜாட்ட போய் என் வாக்கின்படி தான் நடக்கும் அப்படின்னு. ஆனா நடந்தது என்ன? அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசினவன் 2வது வசனம் 3வது வசனம் எடுத்து வாசிங்களேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. எப்படி பாருங்களேன், இதுதான் நம்ம வாழ்க்கை. பார்த்தா ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் ராஜா முன்னாடி கம்பீரமா பேசிட்டான். ஆனா கர்த்தரோட நல்லா போய் சொஃபிஸ்டிகேட்டடா போய் இருன்னு சொன்னாரா? அவனை என்ன சொன்னாரு? போய் ஆத்துல போய் உட்காரியா, அதுவும் என்ன சொன்ன, ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா, இரவும் பகலும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் நடத்துறதே வேற. ஒரு பெரிய வீட்டை கொடுத்து நீ அங்கே போய் இருப்பா, ராஜா முன்னாடி நல்லா ஸ்ட்ராங்காக நீ பேசிட்டேன்னு எல்லாம் சொல்ல. நீ உனக்கு ப்ரொவைட் பண்ணுறது எங்கே போகணும்? போய் ஒழிச்சிக்கோ. இல்லையா? யோசிக்க பார்த்து எப்படி இருக்கும்? கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு. ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னது என்ன, இவன் தைரியமாக பேசினது என்ன, நடக்கிறது என்ன? அவர் நடத்துகிற விதம் வேற. அதனால தான் உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அந்த ப்ரொவிஷன் எப்படி கொடுக்குறாரு? 3வது வசனம் எடுத்து, காகங்களுக்கு கட்டளையிடுவேன், அது உனக்கு இறைச்சியும் கொடுக்கும், சாப்பிட்டு போய் ஆத்துல தண்ணியில குடிச்சுக்கோ. அவர் நடத்துற விதம் வேற. இந்த 10 மாதம் வேற மாதிரி நடத்திட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு 10வது மாதத்துல இருக்கிறோம், முடிக்க போறோம், 11ஆம் மாதத்துக்கு போறோம். கர்த்தர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். நான் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார், உணர்த்துகிறார், கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். எலியா, நான் இப்படியெல்லாம் ஸ்ட்ராங்காக நான் பேசினேனே, நான் வேற பக்கம் போறேன், நம்ம போகல, ஒளிஞ்சுக்கிட்டான். ப்ரொவிஷன் காக்கா கொடுக்குது. காக்கா எப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் காக்கா போகும். அழுக்கா இருந்திருக்கலாம், அசுத்தமா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு தெரியல, அது கொடுத்துட்டார். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துக்குள்ள வரும்போது அது முடிஞ்சு போயிட்டு அவனுக்கு வந்த ப்ரொவிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு? நீ சீதேர் ஊருக்கு போ, அங்க சாரிபாத்துக்கு போ. அடுத்த ப்ரொவிஷன் எங்க வருதுன்னு பார்க்குறாரு. அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு கர்த்தரை அனுப்பல. அங்க ஒரு விதவை, அந்த ஊர்ல எத்தனை விதவை இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா ஒரு விதவையை கர்த்தர் தயார் பண்ணார். அவ என்ன சொல்றா? நான் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு நான் சாகணும்னு இருக்கிறேன்னா. ஆனா இந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு, உங்க ப்ரொவிஷன் எப்படி வேணாலும் வரலாம், அது யார் வேணாலும் கொடுக்கலாம். அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் யாரை கொண்டும் செய்வார். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அவர்கள் எளியவர்களா இருக்கலாம். நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் மகனே மகளே, நான் உன்னை நடத்திட்டு இருக்கேன், உன்னை உணர்த்துறேன். அது மாத்திரமல்ல, நான் கண்மணி போல உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன். அந்த ஆசீர்வாதத்தை தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசியிருக்கிறார். கடைசியா ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவன் தாவீது. அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவன் எப்பேற்பட்டவனா இருந்தான்? கர்த்தர் எப்படி வழி நடத்தினார்? 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 25, 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 35, 34, 35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இப்போ இந்த பகுதியை பார்க்கும் போது இவன் ஒரு பெரிய போர் வீரனா காமிக்கல. அவன் சிவந்த மேனி, அவன் தந்த தகப்பனால புறக்கணிக்கப்பட்டவன். யாருமே அவனை கன்சிடரே பண்ணல. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா ஆடு மேய்ச்சிருந்தவன் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அப்போ கோலியாத் அங்க பேசிட்டு இருக்கிறான், இராணுவமே பயப்படுது, ஆனா இவன் பயப்படல. அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய நம்ம இந்த நாள்ல தேவசம் வந்திருக்கிற இந்த நேரத்துல உங்களை ஒவ்வொருத்தங்களும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இல்லையா?
உங்கள் சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி தான் அறிக்கையிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் தான் இருக்கிறோம். அப்போ நம்முடைய தேவையை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் சொல்ல, மகிமையில் நிறைவாக்குவார். இதுதான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்திட்டே தான் இருக்கிறோம். இதே போல தான் தாவீது என்ன பண்ண, அந்த நாட்களில் தேவனை அறிந்திருந்தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் கிடைத்தது என்ன? ஆடு மேய்க்கிறது தான். நாள் வரல. ஆனால் இந்த அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறான். நான் கரடி சிங்கத்தை நான் மேற்கொண்டேன். அந்த மேற்கொண்டதுக்கு பிறகு நடந்தது என்ன? கோலியாத்தை அவன் சுலபமாக மேற்கொண்டுட்டான். ஆனால் மேற்கொண்ட பிறகு தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்கு மேலே வந்ததுனால அவன் துரத்தப்படுறான். அவனுடைய வழி, அவன் என்ன நினைச்சிருக்கலாம்? ராஜாவுக்கே நான் மாப்பிள்ளை ஆயிட்டேன், நான் நல்லா இருந்திருக்கலாம்னா அவன் நிலைமையை பார்த்தீங்களா? எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், அவன் ராஜாவுடைய மாப்பிள்ளை இப்ப யாருக்கு லீடரா இருக்கிறான்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், யாவரும் அவரோட கூட கூட்டிக் கொண்டார்கள். இவருக்கு தலைவன் ஆயிட்டான். அந்த வழி தேவனுடைய வழி, நம்ம வழி அல்ல. தேவனுடைய நினைவு நம்ம நினைவு அல்ல. இவன் ராஜாவால ஆசீர்வதிக்கப்பட்டு சொந்த முகலையே அவனுக்கு சொந்தமா கொடுத்துட்டாரு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆனா வாழ்க்கை எங்க? வனாந்தரம். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோட சொல்லும்போது, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை நான் நடத்துறேன், நான் உணர்த்துறேன், கண்மணி போல உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். நீ கடந்து போறது எப்பேற்பட்ட சொல்ல இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நான் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தாவீது வாழ்க்கையில நடந்தது. அடுத்த 30ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், அவனுடைய எல்லாவற்றையும் இழந்த நிலை. அடுத்து வாசிப்போம். சிக்லாக் வந்த போது சூழல் 400 பேர் முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க யாருங்க? 3 பேர். அந்த ஒரு சூழல்ல இழந்து போய் நிற்கும் போது அவங்க எப்படி என்ன பண்ணாங்களாம்? அவன் தாவீதும் ஜனங்களும் 4ஆம் வசனம், அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். சத்தமிட்டு அழுதாங்க. இது இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? நம்மளுடைய தேவை மாத்திரம் அல்ல, அந்த இழப்புல நம்ம என்ன பண்ண முடியும்? அழுகிறத தவிர்த்து வருவேன்ல. அதனால தான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவரோடு இணைத்து வாழும் போது அழுகையின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தாலும் அதை நீரூற்றலாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அதனால தான் தாவீது இந்த சம்பவத்தை சொல்லும் போது சொல்கிறான் பாருங்க. சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறாரு தாவீது. வாசிப்போம். 66:12. மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இது விசுவாச அறிக்கை. நான் கடந்து போனது எல்லாமே எங்க மேலதான் ஏறினாங்க. நான் தீய தண்ணீரை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இப்போ அவனுக்கு தீயில சுட்டரிக்கப்பட்டாயிற்று, மனைவி பிள்ளை கடத்திட்டு போயிட்டாங்க, சிறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ நடந்த விஷயம் அந்த 6வது வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 30:6ஆம் வசனம். மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். என்ன சொன்னா? சூழல் எப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ திடப்படுத்திக் கொள்ளணும், கர்த்தருக்குள்ள திடப்படுத்தணும். அதனாலதான்
அந்த சங்கீதக்காரன் எழுதுறான். அதே 27ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம் எடுத்து வாசிப்போம். தாவீது சொல்றார் பாருங்க. 27:14 சங்கீதம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இப்போ எப்படி காத்திருக்க முடியும்? சுட்டரிச்சாச்சு, போயாச்சு, எந்த வழினே தெரியல, வனாந்திரம், ஊரே இல்லை, ஆளே இல்லை. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன? ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறதா. இதுக்கு கூடுறவங்கலாம் கல்லறிஞ்சு இவனை கொன்னே போடலான்ட்டு. ஆனால் திடப்படுத்தி கொண்ட போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்களேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென். இப்ப பாருங்க, அவனுடைய நிலை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவன் பயப்படல. சூழல் வேற மாதிரி போயிடுச்சு. வனாந்திரமான பாதை. தேவனோட இருந்தா ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 10வது மாதத்துல நீ பல இதை இழந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றது, தாவீது திருப்பி கொண்டது போல நீ எதெல்லாம் இழந்தீங்களோ அதை கொடுக்க போறார். ஏன்னா கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தார், உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு, உங்களை உணர்த்திட்டு இருக்கிறாரு, உங்களை கண்மணி போல பாதுகாக்க போறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். அப்போ தேவனோட அந்த கிதியோனுக்கு இரக்கம் பாராட்டினார், சிம்சோனுக்கு இரக்கம் பாராட்டினார், யாக்கோபுக்கு இரக்கம் பாராட்டினார், தாவீதுக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். அந்த தாவீது வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவத்தை பார்ப்போம். 1 நாளாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவனுக்கு விரோதமாய் வந்த சவுல் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, தாவீது வாழ்க்கை நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். வாசிங்க. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். இப்ப பாருங்க, இந்த சவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம சில சமயங்கள் என்ன பண்ணுவோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்காம இருக்கலாம், செவி கொடுக்காம பொல்லாப்பும் செய்வோம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல எவ்வளவு நாள் முயற்சி பண்ணோம், ஆண்டவர் செய்யலையே. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட தேவன் அன்பு கூறும்போது கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு தான் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவன் அந்த சூழல்ல சவுல் தேவன் அழைத்தார், அவன் ராஜா வாக்குனாரு, அவன் நான் இழந்து போயிட்டான். ஆனா 11ஆம் அதிகாரத்துல 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிப்போம். வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்போ? ஒரு ஆள் இழந்து போய் எல்லாரும் செத்து போயிட்டான். ஆனா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசத்தோட வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள், நீங்க ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் என்ன பண்ண போறீங்க? விருத்தி அடைய போறீங்க. விருத்தி அடைந்து சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நீங்க விருத்தி அடைய போறீங்க, மேன்மைப்படுத்த போறார், நிறைவான நன்மையை கொடுக்க போறார். இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இன்னைக்கு நமக்கு அவர் இரக்கம் பாராட்ட அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம பார்த்து சில கேள்வி கேட்குறான். இதில் நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். 5லிருந்து ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைவான நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம். நம்ம தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோமா? 5ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அப்படி இருந்தும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அந்த வசனம் பாருங்களேன். இன்னைக்கு இந்த இந்த வார்த்தை நம்ம கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து, நான் உங்ககிட்ட பிரியமா இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. 3-4 எடுத்து வாசிங்களேன். எல்லோரும் இப்ப ஞான போஜனம் என்பது என்ன? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாரும் கேட்கிறோம் இல்லையா? ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தையும் குடித்தார்கள்.
ம் அவர்களோடு கூட சென்று ம் கண்மலையின் தண்ணீரை குடித்தார். ஆ அந்த கண்மலை கிறிஸ்து என்ற கண்மலையை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அவரை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம், அவரோடைய ஐக்கியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படி இருந்தும் அவர்களில், இப்ப பாருங்க, சில பேர் சொன்னா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆண்டவர் எத்தனை இல்லையா, அதிகமான பேரிடத்துல அவர் பிரியமா இருக்கலையா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். உங்க மேல என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்காரா? நான் தகுதியுள்ள பிள்ளையா நான் இருக்கேன்னா, விசுவாசத்துல நான் இருக்கேன்னா, நான் உலகத்து ஒத்த வேஷம் நான் தரிக்கிறேன். இன்னைக்கு பார்க்கணும், இன்னைக்கு பரிசுத்தவான்கள் தேவனோட இருந்தாங்க. யாக்கோபு வெறுமையா போனான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், திரும்பி வர பண்ணினார், மகிமையை கொடுத்தார். அவன் ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவானவனாய் யாக்கோப சந்ததியை ஆசீர்வதித்தார், இஸ்ரவேலை மாற்றினார். கிதியோன் ஒன்றுமில்லாமல் இருந்தான், கர்த்தர் இடைப்பட்டார், உயர்த்தினார், பராக்கிரமசாலியாய் ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ள போனான். எலியாவை கர்த்தர் அழைச்சி பெருசா பேசினான் அவன், ஆனா கர்த்தர் அவனை போஷித்து வழிநடத்துவதற்கு தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். சிம்சோன் கர்த்தர் அழைத்தார், பின்மாற்றத்தில் போனா கூட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த அந்த நேரத்துல விசுவாச பட்டியலில் வந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்காரா? அதுதான் இன்னைக்கு தேவை. நம்ம பிரியமா இருக்கணும்னா அடுத்த வசனத்துக்கு வாசிப்போம். வாசிங்க 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தவர்கள். இதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் மேகஸ்தம்பம் இருந்துச்சு, அக்கினி ஸ்தம்பம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பம் ரெண்டுமே வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்றான், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவம் இல்லாமலும் பரியாச உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான் இல்லையா? அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். வேத கொடுத்திருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அந்த நாள்ல? அது மேல இருந்து வர்ற 32ஆம் அதிகாரத்துல, உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 32:2. அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள். அவங்க தேவனோடு இருந்தாங்க. எடுத்து வாசிப்போம் 32:2. உபாகமம் 32:2. வேத வசனம் எப்படிப்பட்டதா இருக்கான்? போல காலை நேரத்தில் தேவனுடைய உபதேசம் ஒரு பனியை போல அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த பனியை போல கொடுக்கும் போது அந்த வேத வசனம் எடுத்து உபாகமம் 8:3 உன்னை பசியினால் வருத்தி, அந்த வார்த்தை வாசிப்போம். உபாகமம் 8:3. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற விசேஷித்த மன்னாவினால கர்த்தர் போஷித்திருக்கிறார். அது மன்னா தினந்தோறும் நம்ம கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த மன்னா எப்படிப்பட்டதா இருந்துச்சாம்? வேதத்துல வாசிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 16:31. காலை தோறும் மன்னாவை அனுப்புறார் ஆண்டவர். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கோதுமை மல்லி அளவையும் கொத்தமல்லி அளவையும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட எப்படிப்பட்டதா இருந்துச்சு? தேனிட்ட பனிகாரம். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த மன்னா அவ்வளவு டேஸ்டா இருந்த மன்னா வரும் நாட்கள்ல எப்படி மாறிடுச்சான்? எடுத்து வாசிப்போம். என்னாகம புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். அவர்கள் அநேகர் இடத்தில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் இல்லை? அது மன்னா தேனிட்ட பணியாரம் போல டேஸ்டா இருந்த ஃபுட்டு எப்படி மாறிடுச்சு? என்ன அதன் ருசி ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் எல்லாரும் கைக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, ஃபேஸ்க்கெல்லாம். அதில் ஸ்மெல் எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா?
வாங்கி பார்த்துருக்கீங்கள? அது ஸ்மெல் இருக்குமா? அதுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா? அது எப்படி இருந்துச்சு அந்த மண்ணா? முதல்ல வேதத்தை வாசிக்கும் போது அந்த மண்ணா ரொம்ப டேஸ்டி ஃபுட்டாக இருந்துச்சு, ஹனி இல்லையா? ஆனால் இப்போ எப்படி மாறிடுச்சு? டேஸ்ட்லெஸ் ஆயில். ஹனி என்னவா மாறிடுச்சு? ஆயிலாக மாறிடுச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தால் வேதத்தின்படி நீங்களும் நானும் தேவனோட ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற விசேஷித்த மன்னா. டேஸ்டியஸ்ட் ஃபுட் இல்லையா? டேஸ்டியஸ்ட், ரொம்ப டேஸ்டாக இருந்த ஹனி இப்போ எப்படி மாறிடுச்சு? வேதத்தை படிக்காமல் போயிட்டா. இன்னைக்கு வேதத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் அநேகரிடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை, புசிக்கவும் குடிக்கவும் விளையாடும் எழுந்திருந்தார்கள் என்ற நிலையில் கர்த்தர் அவரை போஷித்தார். 40 வருஷம் அவங்க ஷர்ட் ஒன்றும் ஆகலை, அவங்க கால் வீங்கலை, செருப்பு ஒன்றும் ஆகலை. அப்பேற்பட்ட கிருபையின் ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் நிறைவாக தான் ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனால் அநேகர் இடத்துல தேவன் பிரியமாக இருக்குல்ல. அதை தொடர்ந்து வாசிப்போம். வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் புசிக்கவும் குடிக்கவும், அந்த கடைசி வசனம் 6ஆம் வசனமா? 6லேருந்து ஒவ்வொன்றா வாசிங்க. விளையாடவும் அவர்களில் சிலர். அநேகரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கல. எப்படி இருக்கலன்னா, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனை, கோயில்ல போய் பூசை பண்றது அல்ல. இப்ப நமக்குள்ள பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை. இது எப்படி? அதனால அந்த சிலர் விலகி போயிட்டாங்க. 2வது வேசித்தனம் பண்ணி விலகி போயிட்டாங்க. 3வது வாசிங்க. அடுத்தது சிலர். அடுத்தது பாருங்க, 3வது கேட்டகரி என்ன பண்றாங்க? பரீட்சை பார்க்கறது. ஆண்டவரை பரீட்சை பார்க்கலாமா? ஏன் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்குல்ல? இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கண்டுபிடித்தார், உணர்த்தினார், நடத்தினார், உணர்த்தினார். கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேல் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல மகிமையை திரும்பி வர பண்ண அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். ஆனா அநேகரிடத்தில் அவர் பிரியமா இருக்கல. பொருளாசை என்ற விக்கிர ஆராதனை, பரீட்சை பார்க்கறதுனால அவர் இழந்து போயிட்டாங்க. கடைசியாவது வாசிப்பா, அது 11ஆம் வசனம். அது முந்தின வசனம் வாசிங்க. சிலர் தேவன் முறுமுறுத்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். இப்ப பாருங்களேன், இப்ப முறுமுறுக்கிறது காலையில இருந்து இரவு போற வரைக்கும் எத்தனை சந்தர்ப்பத்தில் நம்ம முறுமுறுத்தோம் யோசிச்சு பாருங்க. ஐயோ அது இல்லையே, அது இல்லையே. எது இருந்தாலும் நம்ம வாழ்க்கை பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் தான். தேவன் நம்ம கொடுத்தது நிறைவான வாழ்க்கை இல்லையா? எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கார். இனிமேல் நம்ம தேவனை விக்கிரக ஆராதனைக்கோ பரீட்சை பார்க்கவோ அப்படிலாம் முறுமுறுக்காம தேவ சித்தத்தை உணர்ந்த பிள்ளைகளாய். அந்த 12வது வசனம் ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம பார்த்து எழுதுறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையார் கேட்க. கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார், நம்ம கண்டுபிடித்திருக்கிறார், நடத்துறாரு, உணர்த்துறாரு. கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கிற நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆன்சரை சொல்லியிருக்கார். 13வது வசனத்தை எல்லாரும் பைபிளை திறந்து வைங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிட எனக்கு ஏற்படவில்லை. உனக்குங்கிறது நமக்கு, எனக்கு ஏற்படவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆக நான் சோதிக்கப்பட அவர் எனக்கு இடம் கொடாமல் தாங்குவதற்கான பலத்தையும் போக்கையும் எனக்கு உண்டாக்குவார். விசுவாச அறிக்கையோட அதை வாசிச்சிருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாள் துவங்கி
நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் 46ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை ஏசல முதிர் வயது வரை நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி அன்பு பிள்ளை உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை கண்டுபிடித்தேன், உன்னை நடத்தினேன், உன்னை உணர்த்துகிறேன், உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனாக இருக்கிறார். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி அப்பா. ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் என்று சொன்ன கர்த்தர் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீர் தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நீங்கள் கொடுத்த வாக்குத்தது நீடித்த நாட்களால் எங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்கி ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்கு முன்பாக தொடர்ந்து சாட்சியாய் வாழ அப்பா இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.